பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வாசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 33 அதிகாரம் முதல் வசனம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி, பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து, விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி, வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து, எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி, கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னோம் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி, நாளும் நிமித்தமும் பார்த்து, பில்லி சூனியங்களை அனுசரித்து, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் வைத்து, கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும், நான் மோசே கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களே ஆகில், நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும், தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி இருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி, தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். பின்பு அவன் தாவீதுடைய நகரத்தின் வெளி அலங்கத்தை கீயோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் கட்டி, ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து, அதை மிகவும் உயர்த்தி, யூதாவில் உள்ள அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவ தலைவரை வைத்து, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு, கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து, கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். ஆகிலும் ஜனங்கள் இன்னும் மேடைகளில் பலியிட்டு வந்தார்கள் என்றாலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கென்றே அப்படி செய்தார்கள். மனாசேயின் மற்ற வர்த்தமானங்களும்
அவன் தன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பமும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் அவனோடு பேசின ஞானதிருஷ்டிக்காரரின் வார்த்தைகளும் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினதும் அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும் அவன் மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் ஸ்தாபித்த இடங்களும் ஓசாயின் பிரபந்தத்தில் எழுதியிருக்கிறது. மனாசே தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவனை அவன் வீட்டிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆமோன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆமோன் ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தன் தகப்பனாகிய மனாசே பண்ணுவித்திருந்த விக்கிரங்களுக்கெல்லாம் ஆமோன் பலியிட்டு அவைகளை சேவித்தான். தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மேன்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். அவன் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் அரண்மனையிலே அவனை கொன்று போட்டார்கள். அப்பொழுது தேசத்து ஜனங்கள் ஆமோன் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணின யாவரையும் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியா போன சாப்டர்ல நம்ம பார்த்தோம். எசேக்கியா எவ்வளோ கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். அவன் ஆட்சிக்கு வந்து பல மாற்றங்களை செய்தான். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான். தேவனை நம்பும்படியாய் ஜனங்களை அவன் வழி நடத்தினான். எல்லா நல்ல காரியங்களையும் செய்தான். அதே போல யுத்தத்துக்கு, அதாவது அசிரியா நாடு யுத்தத்திற்கு வரும்போது அந்த ஜனகரிப் ராஜா அந்த படையை பார்த்து பயப்படல. அவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொன்ன அதே எசேக்கியா ராஜா, அதன் பிறகு ஆண்டவர் ஒரு தூதனை கொண்டு அந்த 185,000 பேரை ஆண்டவர் கொன்று போட்டார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் தேவன் அற்புதம் செய்தார். அதன் பிறகு எசேக்கியா ராஜா அவன் வியாதிப்பட்டான். அவன் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது ஏசாயா வந்து சொல்லும் பொழுது ஆண்டட்ட சோர்புறமாய் திரும்பி அழுறான். அவன் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். இதற்கு அடையாளத்தை கேட்கிறான். சூரிய பாகையில் 10 பாகை பின்னிட்டு திருமணமா முன்னால போகணுமா? முன்னால போறது அது இயல்பு, ஆனா பின்னிட்டு திரும்பணும் அப்படின்னு சொல்றான். அதை ஆண்டவர் அதையும் கேட்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். கருமையான தேவ பிள்ளைகளே, இவ்வளோ தேவன் அற்புதத்தை செய்யும் பொழுது அவன் இப்படி சுகமானதை பார்க்கும்படியாய் தூர தேசத்திலிருந்து ராஜாக்கள் வருகிறார்கள். இப்படி வரும் பொழுது அவன் தன் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும், அவன் அரண்மனையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு திறந்து காண்பிக்கிறான். கருமையான தேவ பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறதுனா, அதாவது பெருமையை குறிக்கிறதை பார்க்கிறோம். அவன் மனமேற்றிமை, இதெல்லாம் என் கர்த்தரனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி இருக்கணும். அப்படி இல்லாதபடிக்கு அவன் தன்னுடைய பிரஸ்தாபத்தை தன்னுடைய நான் சாதித்தேன் என்று எல்லாருக்கும் என்ன பண்றான், தன் அரண்மனையை எல்லாத்தையும் திறந்து கொடுக்கறான், திறந்து காண்பிக்கிறான். எல்லாத்தையும் ஒளிவு மறை இல்லாம சொல்றான். ஏசையா வந்து எச்சரிக்கிறார், என்ன தப்பா காமிச்ச? நான் எல்லாத்தையும் என் வீட்டில் ஒன்றை கூட ஒழிக்கல, எல்லாத்தையும் சொன்னேன். அப்போ ஏசையா சொல்றாரு, நீ இப்படி செய்ததுனால ஆண்டவர் கோபம் மேல இருக்கு. அதனால ஆண்டவர் உன் தேசத்திலிருந்து எல்லாத்தையும், உன் பிள்ளைங்கள் எல்லாத்தையும் சிறைப்பட்டு போகிற ஒரு நாள் வரும் என்று சொல்லி ஏசாயா எச்சரிக்கிறார். ஆனால் அந்த நேரத்துல அவனும் ஆண்டவரை திரும்பி பார்க்கும் பொழுது, மன்னிங்கன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் மன்னித்து அவன் நாட்களில், எசேக்கியா நாட்களில் செய்யாமல் அவன் பிள்ளைகளுடைய நாட்களில் அதை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த எசேக்கியாவுக்கு பிறகு அவன் மகன் மனாசே என்கிறவன் அவன் பதவி ஏற்றுக்கொள்கிறான். இப்போ இவன் ராஜாவா வரான். பாருங்க, மனாசே என்றால் மறதி என்று சொல்லி அர்த்தமாம். கருமையான தெய்வ பிள்ளைகளே,
இப்போ அந்த மனாசே ராஜாவாகிற போது அவனுக்கு 12 வயதா இருந்தது என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் பாருங்க 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டானான். பாருங்க 12 வயசுல வந்துட்டான். 55 ஆண்டுகள் அவன் அரசாட்சி செய்கிறான். ஆனால் இவன் வந்த உடனே இவன் எசேக்கியா ராஜா மாதிரி இல்லாம, எசேக்கியா ராஜா உண்டு பண்ணின, கர்த்தருக்கென்று உண்டு பண்ணின மேடைகளை எல்லாத்தையும் இவன் தகர்த்து போடுகிறான். பாகால்களை எல்லாம் பாகால் பலிபீடங்களை எல்லாம் எடுத்து கட்டுறான். கட்டி விக்கிரக தோப்புகளை உண்டாக்குகிறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவருக்கு பிரியமான எல்லாவற்றையும் அவன் செய்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த மனாசே செய்த பாவங்கள் என்னன்னா, இஸ்ரவேல் அதாவது அருவறுப்புகளின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாதபடி, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதபடி அருவறுப்பான காரியங்களை அவன் செய்கிறான். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பார்வைக்கு அவன் பொல்லாப்பானதை செய்கிறான் என்று சொல்லி நீங்க அதாவது 2 நாளாக 33:3 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் செய்த பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தகர்க்கப்பட்ட தவறான ஆராதனை, அதாவது இடங்களான மேடைகளை எல்லாம் என்ன பண்றான், அந்த பாகால் பலிபீடங்களை எல்லாம் சரி பண்ணுகிறான். அடுத்தது பாகாலுக்கு பலிபீடங்களை உண்டாக்குகிறான். அடுத்தது வானத்தின் சேனை. வானத்தின் சேனைனா சூரியன், நிலா, விண்மீன், தேவதூதர்கள் இதையெல்லாம் பணிந்து கொள்கிறான். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆலயத்திலையும் அதாவது அந்த விக்கிரகங்களுக்குன்னு பலிபீடங்களை அவன் கட்டுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவனுடைய குமாரரை தீ மிதிக்க பண்றான். இதுல இந்த வசனம் பாருங்க, 6ஆம் வசனத்துல அவன் செய்தது சொல்லப்பட்டிருக்கிறது. தீ மிதிக்க அவங்கள என்ன பண்றான், அவங்க பிள்ளைகளை தீ மிதிக்க பண்றான். அது மட்டும் இல்லை, நாள் நேரங்களை பார்க்கறான். நல்ல நாள், நல்ல நேரம், இதெல்லாம் பார்க்கறான். அது மட்டும் இல்லை, பில்லி சூனியம், அஞ்சனம் பார்க்கிறவங்களையெல்லாம், குறி சொல்கிறவங்களெல்லாம் என்ன பண்றான், அவனுடைய ராஜ்யத்துல வைக்கிறான். ஆலயத்துல சிலையை நிறுத்தி வைக்கிறான். இப்படி அநேக காரியங்கள், ஜனங்கள் வழி தப்பி போகும்படியா என்னென்ன செய்யணுமோ அத்தனை காரியங்களும், தேவனுக்கு பிரியமில்லாத அத்தனை காரியங்களும் அவன் செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனுடைய ஜனங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, 2 ராஜாக்கள் 21:16 குற்றமற்ற இரத்தத்தை அவன் மிகுதியாய் சிந்தினான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்ததுனால ஆண்டவருக்கு இந்த மனாசே மேல கோபம் வருது. இவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. பாருங்க 11ஆம் வசனத்துல, ஆகியால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். பாருங்க, இந்த அதாவது உன் பிள்ளைகளை ஆண்டவர், அதாவது அவங்க எதிரி படைகள் வந்து பிடித்து கொண்டு போகணும்னு சொன்னது போல இப்ப மனாசே என்ன பண்றாங்க, பிடிச்சிட்டு போறாங்க. சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கு நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஏன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த மனாசே ஆண்டவருக்கு பிரியமில்லாத அத்தனை காரியத்தையும் செய்ததுனால ஆண்டவர் அசிரியா ராஜா கையில இவனை ஒப்பு கொடுக்கிறார். ஆனா அங்கிருந்து நெருக்கப்படும் போது அவன் என்ன செய்தானாம், 12ஆம் வசனத்துல, கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, இழப்பு வருது, போராட்டம் வருது, நெருக்கம் வருது. ஏன் வருது அப்படின்றத நம்ம அலசி பார்க்கணும். ஆனா அந்த மனாசே, நான் செஞ்ச பாவத்துல தான் இதெல்லாம் நடந்ததுன்னு அவன் வந்து அதை நினைத்து ஆண்டு சமூகத்துல மனம் திரும்புகிறான். சொல்றான், ஆண்டவரே என்னை மன்னிங்க, கெஞ்சுறான். இவன் கெஞ்சின உடனே ஆண்டவர் அந்த கெஞ்சுதலுக்கு இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், இதை கேட்டு கொண்டிருக்கிற நீ இப்போ இதுவரைக்கும் பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தாலும்,
ஒருவேளை விபச்சார பாவங்களை நீ செய்து கொண்டிருந்தாலும், கொலை கொள்ளை மற்ற காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், நீ யாராயிருந்தாலும் நீ மனம் திரும்பு, ஆண்டவரை நோக்கிப்பார். அவரை நோக்கிய முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொல்லப்பட்டிருக்கு. கருமையான தெய்வ பிள்ளைகளே, அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனை அசிரியா ராஜா கையில் அவனை ஒப்பு கொடுத்தார், அதாவது கைவிட்டார் அவனை. ஆனா கைவிட்ட தேவன் மறுபடியும் அவன் மனம் திரும்பும் போது அவனை சேர்த்து கொண்டு அவனுக்கு அற்புதத்தை செய்கிறார். இன்னைக்கு நீ எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும், ஐயோ என் பாவங்களை யார் மன்னிப்பார்கள் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருந்தாலோ, பாவங்களை மன்னிக்கிற ஒரே ஆண்டவர் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏன் சொன்ன, அவர்தான் நம்மளுடைய பாவங்களுக்காய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தின தேவான். கடைசி சொட்டு ரத்தத்தை உங்களுக்காய் எனக்காய் சிந்தின தேவான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ரத்தத்தினால் தான் பாவ மன்னிப்பு உண்டு என்று வேதம் சொல்கிறது. அதனால ஆண்டவருடைய ரத்தத்தால நாம் கழுவப்பட வேண்டும். ஆண்டவர் சமூகத்துல மனம் திரும்புங்க. ஆண்டவரே ஆண்டவரே நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கன்னு நீங்க கதறும் பொழுது ஆண்டவர் பாவத்தை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்பவும் பாருங்க, இப்படி ஆண்டவர் பாவத்தை மன்னித்து விட்டார். இவன் மறுபடியும் ஆலயத்தெல்லாம் புதுப்பிக்கிறான். எங்கெல்லாம் அந்த பலிபீடங்களை கட்டினானோ அதெல்லாம் தகர்த்து போட்டு சமாதான பலி ஸ்தோத்திர பலி எல்லாம் செலுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் ஒன்று கூட்டி கர்த்தரை சேவிக்கும்படியாய் செய்கிறான். யூதாவை எல்லாம் என்ன பண்றான், கர்த்தரை தான் சேவிக்கணும்னு கட்டளை போடுறான். இதையெல்லாம் மறுபடி அவன் புதுப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி அவன் எல்லாம் செய்திருந்தும் அவன் கீழ்ப்படியாதது நிமித்தம், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பாருங்க, அதாவது இப்போ இவன் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு பிரியமா எல்லாத்தையும் செய்யறான். 19ஆம் வசனத்துல அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சிதலுக்கு கர்த்தர் இறங்கினதும் அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும், அவன் மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் ஸ்தாபித்த இடங்களும் ஒசாயின் பிரபந்தத்தில் எழுதியிருக்குன்னு இருக்கு. இப்போ மனாசே தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பண்பு அவன் வீட்டில் என்ன பண்றாங்க, அடக்கம் பண்றாங்க. இவனுக்கு அடுத்தது இவன் மகன் வரான், அவன் பேர் ஆமோன். இவன் ஆமோன் ராஜாவாகிற போது 22 வயசா இருக்கு. ஆனா 2 வருஷம்தான் எருசலேமில் அரசாண்டா. அவங்க அப்பா எத்தனை வருஷம், 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான் மனாசே. ஆனா அவன் பையன் ஆமோன் 2 வருஷம் தான் அரசாள்றான். ஏன், அவன் தன் தகப்பனாகிய மனாசே முதல் எப்படி எல்லாம் பொல்லாப்பு செஞ்சானோ அதே மாதிரி இவனும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் இவன் செய்கிறான். அது மட்டும் இல்லை, 23ஆம் வசனத்துல தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமான் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். பாருங்க, இவன் மறுபடி மேல அக்கிரமத்தை செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அவன் என்ன பண்றான், அரண்மனையில இருக்கிற அந்த ஊழியக்காரர்களை அவனை கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்னுடுறாங்க. இதை கேள்விப்பட்ட தேசத்து ஜனங்கள் யாரெல்லாம் இவனை கட்டுப்பாடு பண்ணினாங்களோ ஆமோனை, இவங்களை என்ன பண்றான், வெட்டி போட்டுட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆமோனுக்கு அடுத்தது, மனாசைக்கு அடுத்தது அவன் மகன் ஆமோனுக்கு அடுத்தது இப்போ அடுத்த ராஜா யோசியா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, ராஜாக்களை தள்ளி அவர் ராஜாவை ஏற்படுத்துகிற தேவன். அந்த எசேக்கியா எவ்வளோ ஆண்டருக்குள்ள இருந்தோம், கடைசியில் அவன் மனமேற்றுமையா இருந்ததுனால அவன் செய்த அந்த பாவம் அவன் பின் சந்ததியை பற்றி பிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ அதனாலதான் மனாசே என்ன பண்றான், ஆண்டவருக்கு பிரியமில்லாம நடக்கிறான். அவன் மகன் ஆமோன் ஆண்டவருக்கு பிரியமில்லாம நடக்கிறான். 2 வருஷம் தான் ஆட்சி செய்தான். அவனும் என்ன பண்ணிட்டான், அவனை கொன்னுட்டாங்க. இப்போ அடுத்தது யோசியா ராஜாவாகிறான். அவனை குறித்து அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கால வேளையில நீங்க எந்த பாவத்துல இருந்தாலும், என் பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரான்னு கேட்டு நீங்க ஒருவேளை கலங்கி கொண்டு இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னிக்கிற தேவன்
உன் பாவத்தை எல்லாம் கடலின் ஆழத்தில் எரிந்து விடுகிற தேவன். உன் பாவங்களை முதுகு பின்னால் எரிந்து போடுகிற தேவன். அவர் மறுபடியும் உன் பாவத்தை பார்க்க மாட்டார். இன்னைக்கு மனம் திரும்பி இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொல்லி யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ, அவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறீங்களோ, உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் அதை ஆண்டவர் பஞ்சை போல அவர் என்ன பண்ணுவாரு, அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. உங்க பாவத்தை நிவர்த்தி செய்ய எங்கேயும் ஓடாதீங்க. ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படியிடுங்க. அவருக்கென்று ஒரு சொருபம் கிடையாது, அவருக்கென்று ஒரு போட்டோ கிடையாது, அவருக்கென்று ஒரு கிராஸை வச்சு அதை வச்சு நம்ம ஜெபிக்க கூடாது. ஆண்டவர் சமூகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல அவங்க வீட்டுல ஒரு மூலையில போய் நீங்க அமர்ந்து முழங்கால் படிட்டு, இயேசுவே இது வரைக்கும் எவ்வளோ பாவத்தை நான் செஞ்சிட்டேன்ப்பா, அக்கிரமங்களை செஞ்சிட்டேன்ப்பா, என்னை யாரும் மன்னிக்க முடியாது ஆண்டவரே, ஆனா நீர் மன்னிக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறேனப்பா, என்னை மன்னியோன்னு சொல்லி கேளுங்க. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா உங்க வியாதி உங்களை விட்டு நீங்கும். உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். இதுவரைக்கும் தூக்கமே வராம இருக்கும். ஆனா நீங்க ஆண்டட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் நீங்க நல்லா தூங்குவீங்க. ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு கூட தூக்கம் வரலையா, தேவ சமூகத்துல முழங்கால் படியிடுங்க. நீங்க என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ எல்லாத்தையும் ஏசுப்பா கிட்ட சொல்லுங்க. இயேசுவே நான் இந்த பாவத்தை செய்திருக்கேன், இதை செய்திருக்கேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் ரத்தத்தால கழுவி உங்களை புது மனுஷியாய் புது மனுஷனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்னு சொன்னது போல உங்களை புதிதாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த காலவேளையில கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணித்து ஜெபிப்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்கு கொடா கொடை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற அன்பின் பிதாவே மாக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே மாக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஒரு மனம் திரும்புதலை கொடுங்கப்பா ஆண்டவரே. உலகத்துக்கு பின்னால பாவத்துக்கு பின்னால ஓடிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உம் பக்கமாய் நீர் திருப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மாக்கு ஸ்தோத்திரிக்கிற ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்பீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. அப்பா மனாசை தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது அவன் கெஞ்சிதலை கேட்டு இறங்கின தேவன். இன்றைக்கும் ஆண்டவரை யாரெல்லாம் உடைய பாதத்துல காத்திருந்து என் பாவத்தை மன்னியுன்னு கேட்கிறாங்களோ அவங்க பாவங்களை மன்னித்தாப்பா. அவங்க குடும்பத்துல ஒரு சேமத்தை கட்டளையிடுங்கப்பா, சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. அவங்க வியாதிகள் அவங்க குடும்பத்தை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரை. அப்பா தகப்பனே, தாய் தகப்பன் செய்த அந்த பாவங்கள் பிள்ளைகளுக்கு அது சாபங்களாய் தொடராதபடி அந்த சாபங்களை குடும்பத்தை விட்டு எடுத்து போடுங்கப்பா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க செய்யும், குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க, பிசினஸ்ல டல்லா இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. நடக்க முடியாம இருக்கிற பிள்ளைகள், வாய் பேச முடியாம காது கேட்க முடியாம இருக்கிற பிள்ளைகளுடைய காதுகள் திறக்கப்படட்டும், வாய் பேசட்டும் ஆண்டவரே. கால்கள் நடக்க பலனை கொடுங்கப்பா. படுத்த படுக்கையா இருக்கிற வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க. அநேகர் டிப்ரெஷன்ல அப்பா சின்ன பிள்ளைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிறாங்கப்பா. அந்த டிப்ரெஷனை ஆண்டவரே அவங்கள விட்டு எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. மாக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. பிள்ளைகளை ஆண்டவரே எவ்வளோ மாத்திரைகளை போடுறாங்க, அதெல்லாம் ஆண்டவரை எடுத்து பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை கொடுங்கப்பா. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆவியான தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.